யார் இந்த அபூபக்கர் சித்திக்? இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷமா தலைமறைவா இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நம்மளோட தமிழக போலீஸ் கிட்ட மாட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்ல. ஸோ இவங்க பண்ணாத வேலையே கிடையாது. இவங்க ஒரு டெரரிஸ்ட். இவங்க பண்ணாத வேலையே இல்லன்னு சொல்றாங்க. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பாம்ப வச்சு வெடிக்கவும் வச்சிருக்காங்க. இவங்க கூட இன்னொரு தீவிரவாதியும் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி நான் சொல்றேன். இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வருஷமா பார்த்தீங்கன்னா இவங்க தலைமறைவாகவே இருந்திருக்காங்க. இவங்க ஒரு டெரரிசம் குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்மை மாவட்டம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. நம்மளுடைய தமிழக போலீஸ் பார்த்தீங்கன்னா இவங்கள அரெஸ்ட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவில் கேஸும் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தடுப்பு பிரிவு ATS. இந்த ஒரு பிரிவில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியும் இருக்கு. சரி, இவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் அது மட்டும் இல்லை. இவங்க பண்ண டெரரிசம் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1995 பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா மத ரீதியான கொலைகளை பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2011 பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலம் வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் அவங்க பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் தான் LK அத்வானி ரதா. இவங்க பார்த்தீங்கன்னா யாத்திரை நடத்திக்கிட்டு வந்திருப்பாங்க. பைப் வெடிகுண்டு வைத்ததில் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ஒரு டெரரிஸ்ட். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருப்பேன். இவங்க கூட இன்னொருத்தவங்க இருக்காங்க. திருநெல்வேலி மேம்பாலத்தைச் சேர்ந்த மற்றொரு தீவிரவாதி தான் முகமது அலி. இவங்களையும் பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1995 பார்த்தா இந்திரிப்பேட்டை இந்து முன்னணி அலுவலகத்தில் பார்த்தா வெடிகுண்டு வைக்கிறாங்க. வெடிகுண்டும் பார்த்தீங்கன்னா வெடிச்சிருது. அங்கே பார்த்தீங்கன்னா பல சேதங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. அதுக்கப்புறம் நாகூர் தங்கம் முத்துகிருஷ்ணன் அவங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்சல் கட்டி வெடிகுண்டை பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1999 சென்னை, திருச்சி, கோவை, கேரளா இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தா 7 இடங்களில் பார்த்தா குண்டு வைத்த வழக்கு பார்த்தா 2012 பார்த்தீங்கன்னா மருத்துவர் அரவிந்த் ரெட்டி கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா பெங்களூர் பாஜக அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வைக்கிறாங்க. அதுக்கும் இவங்க தான் காரணமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடிக்கிட்டு வராங்க. சுற்றி நம்ம தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெடிகுண்டுகளை வெடிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழகம் மேலே அவங்களுக்கு என்ன அப்படி கோவம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை தனிப்படை அமைச்சு பார்த்தா இவங்கள பல மாதங்கள் கிட்ட பார்த்தா தேடிக்கிட்டு வராங்க. ஏன்னா நம்ம தமிழகத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா ஆட்டி பறிச்சுக்கிட்டு வந்துருந்தாங்க வெடிகுண்டு வச்சு மட்டும். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருப்பதாக பார்த்தேன் போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பொறி வைத்து இவங்களை பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு பார்த்தா சென்னையை அழைத்து வர பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காவலில் அடைக்கணும்னு பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 1990 நடந்த தென்னிந்தியாவே உலுக்கி விட்ட ஒரு சம்பவம்னா வெடிகுண்டு சம்பவத்தை பற்றி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 பயங்கரவாதியும் முக்கியமான வேலை பண்ணியிருந்தா பார்த்தா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதனாலே பார்த்தீங்கன்னா அபூபக்கர் சித்திக் இவங்களை பார்த்தா நாகூரை சேர்ந்த முகமது அலி திருநெல்வேலி மேம்பாலத்தை சேர்ந்தவங்க இவங்க 2 பேரும் பார்த்தா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் இவங்கள பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பல இடங்களில் பார்த்தா பாம்பு வச்சுக்கிட்டு பார்த்தா நிறைய அப்டேட்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. மோஸ்ட்டாக பல இடங்களில் பார்த்தா வெடிகுண்டு விரட்டலாக பார்த்தா இமெயில் ஸ்கேம் இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தா இன்ஃபர்மேஷன் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை பார்த்தா ரீசர்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ். இதை பற்றி நீங்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்லாம் சந்திக்கலாம். இந்த மாதிரி வெடிகுண்டு வைக்கிறவங்க பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.